ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி இலை போட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்திங்கன்னா கூட்டு, பொரியல், சாதம், சுடு சாதம், அப்புறம் அப்பளம், பாயாசம். அது என்ன பார்த்திங்கன்னா பருப்பு பாயாசம்னு நினைக்கிறேன். ஸோ பருப்பு பாயாசம் டேஸ்டியாக ஃபஸ்ட்டு ஸ்வீட் மாதிரி கொடுத்துட்டாங்க. பருப்பு பாயாசம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஒரு இலையில சாப்பிட்றது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னா தட்டு கழுவுற வேலை மிச்சம். இலையில சாப்பிட்றது மருத்துவ குணம்னு மட்டும் சொல்லாதீங்க. இலையில சாப்பிட்டா ஈஸியாக தட்டு கழுவ தேவையில்ல, பாத்திரம் கழுவ தேவை, எதுவுமே கழுவ தேவையில்ல. ஆனால் கூட்டு பொரியல்லாம் சூப்பராக இருந்தது. அது என்ன காயின்னு தான் கண்டுபிடிக்க முடியல. சரி, ஏதோ ஒரு காய் கொடுத்தாங்கன்னு சொல்லி சாப்பிட்டாச்சு. நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து நான்வெஜ் மீல்ஸு. பட் இருந்தாலும் வெஜ்ஜு கூட்டு பொரியல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கும். அதனால் அதையும் எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு பட் சுமாராக தான் இருந்தது. பட் அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு. நம்மளோட ஃபேவரெட்டு எப்பவுமே சிக்கன் குழம்பு தான். அது பார்த்திங்கன்னா எப்படி இருந்ததுன்னா சால்னா குழம்பு மாதிரி இருந்தது. அது எனிவே பரோட்டாவுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் ரைஸுக்கு கொடுத்து டேஸ்ட்டே வேறு மாதிரி இருந்தது. பட் எனவே பசிக்கு தாங்க முடியாத வாங்கியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கனவா மீன் வாங்கினோம். கனவா மீன் வாங்கி கனவா மீன் ஃப்ரை அதை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதுவும் நல்லா டேஸ்டியாக இருந்தது. இதை ரிங்காக இருந்தது. பார்த்தீங்கன்னா அதில் கனவா மீனை விட அது மேலே போட்டிருந்த கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் தான் அதிகமாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரான் வாங்கினேன். ப்ரான் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா அதுலேயும் அதேமாதிரி தான் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதுதான் அதிகமாக இருக்குது. அதோட டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருந்தது. சரி, ஓகே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்குவிட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ரவுண்டாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அது ஏன்னா ஆனியன் ரிங்ஸ்லாம் சாப்பிடுவோம் அது மாதிரி இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே மீன் குழம்புல மீன் பீஸோடு போட்டாங்க. அது நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அழகாக அப்படியே எடுக்கும் போது அந்த முள்ளுலேருந்து அழகாக வந்தது. பட் ஆனால் அதில் வந்து முள் கொஞ்சம் நிறையா இருந்ததால் பட் எனவே முழுங்கிடலான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு சாப்பிட்டாச்சு. மீன் குழம்போட கூட்டு சேர்த்து சாப்பிட்றதுக்கு